பிரதமர் மோடி அவர்களை முதலமைச்சர் சந்திச்சுட்டு டெல்லியில இருந்து இப்ப தமிழ்நாட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கிறாரு. அவர் வந்தவுடன் தமிழ்நாட்டுல அமைச்சரவை மாற்றத்தை எதிர்பார்க்கலாமா? செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அதே பொறுப்பை கொடுப்பாங்களா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கா? அமைச்சரவை மாற்றத்தை விரைவில் நாம் எதிர்பார்க்கலாமா? உங்களுடைய பார்வை? 100 விழுக்காடு அமைச்சரவை மாற்றம் உண்டு என்பதை 2 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பட்டவர்த்தனமாக அறிவித்தார். பத்திரிகையாளர்கள் இதுவரை கேட்ட போதெல்லாம் முதலமைச்சர் என்ன சொன்னாரு? உங்களுக்கு கிடைச்சிருக்கு தகவல், எனக்கு அப்படி எந்த தகவலும் கிடைக்கல, எனக்கு கிடைச்சா உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னாரா? ஆனா 2 நாட்களுக்கு முன்பு என்ன சொன்னார்? மாற்றம் இருக்கான்னு கேட்கும்போது நிச்சயமாக மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காதுன்னார். அப்போ அமைச்சரவை மாற்றத்துக்கு முதலமைச்சர் தயாராகி இருக்கிறார் என்பதைத்தான் அது உணர்த்தியது. முதலமைச்சருக்கு நன்றாக தெரியும் இந்த முறை ஜாமீனை உச்சநீதிமன்றத்தால் மறுக்க முடியாது. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி சொன்னார். அவர் நேற்று சொல்லி இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, இந்த ஜாமீன் தடுக்கப்பட முடியாது, எத்தனை நாட்கள் ஆனாலும் ஜாமீன் வழங்கப்படுவது என்பது உறுதி என்பதில் முதலமைச்சர் உறுதியாக இருந்தார். அதனாலதான் எப்போதோ செய்திருக்க வேண்டும் சார் அமைச்சரவை மாற்றத்தை. அமைச்சரவை மாற்றம் என்பதல்ல, துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்க வேண்டியது நீண்ட நாட்களுக்கு முன்பாகவே. ஆனா முதலமைச்சர் ஒரு விஷயத்துல ரொம்ப கன்சர்னா இருந்தார். இனிமேல் அமைச்சரவை மாற்றம் என்பது ஒன்று இருந்தால் அது 100 விழுக்காடு செந்தில் பாலாஜி விடுதலையானதற்கு பிறகுதான், செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் உள்ளே கொண்டு வந்ததற்கு பிறகுதான் அமைச்சரவை மாற்றம் இருக்க வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியாக இருந்தார். நேற்றைக்கு அவருடைய அறிக்கை தான் அதற்கு சாட்சி. எந்த அளவுக்கு செந்தில் பாலாஜியினுடைய உறுதி மீது முதலமைச்சருக்கு அன்பும் அரவணைப்பும் கரிசனமும் இருந்திருந்தா இப்படி ஒரு நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொண்டிருப்பாருன்னு நீங்க பார்க்கணும். இப்ப எந்த விடுதலைக்காக முதலமைச்சர் காத்திருந்தாரோ அந்த விடுதலை சாத்தியமாகி இருக்கிறது. ஜாமீன் தான் விடுதலை இல்லைன்றாங்க. விடுதலை என்பது சிறையிலிருந்து வெளியில் வருவதே விடுதலை தான். ஜாமீன்ல வந்தாலும் சரி, வழக்கு குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டாலும் சரி, விடுதலைங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே உங்களுக்கு புரியல. விடுதலை செஞ்சா மட்டும்தான் விடுதலை இல்ல, சிறையிலிருந்து கதவுகள் திறக்கப்பட்டாலே விடுதலை தான் சார். அது ஜாமீன்ல வந்தா என்ன, வழக்கு முடித்து வைக்கப்பட்டு வந்தான்னா, எனவே விடுதலையாகி வந்திருக்கிறார். இனி நிச்சயமாக அமைச்சரவை மாற்றம் என்பது 100 விழுக்காடு உறுதி. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. என்னை பொறுத்தவரையில் அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் அமைச்சரவை மாற்றம் இருக்கும். துணை முதலமைச்சராக உதயநிதி பொறுப்பேற்பார். முன்பு கொடுத்ததை விட கூடுதல் அதிகாரங்களை இந்த முறை செந்தில் பாலாஜிக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்க போகிறது. ஏன்னு சொன்னா 471 நாட்கள் அவர் அமைச்சராக இல்லாத போது கூட அவருடைய பொறுப்பை வேறு வேறு அமைச்சர்கள் பார்த்து கொண்டாங்க சார். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நீங்க யோசிச்சு பாருங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, அவரை கைது செய்து சிறையில் கொண்டு போய் அடைத்து வைக்கிறீங்க. இந்த 471 நாள் அவருடைய தொகுதியினுடைய எத்தனை பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ண முடியாம போச்சு. இப்ப நாளைக்கு நீங்க தேர்தல் நடத்தும் போது 471 நாள் செந்தில் பாலாஜி இன்ஆக்டிவா வேற ஒரு கேஸ்ல சம்பந்தமே இல்லாம கைதாகி அமலாக்கத்துறையினுடைய நெருக்கடியால், ஒன்றிய அரசினுடைய நெருக்கடியால் சிறையில இருந்தாரு. 470 நாள் அவருக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுங்க, அவருக்கு மட்டும் தேர்தல் நடத்தாதீங்க கரூர் தொகுதிக்குன்னு சொல்ல முடியுமா? எல்லா தொகுதிகளிலும் ஆற்றி இருக்கிற பணி ஒரு 471 நாட்கள் பின்னடைவை கரூர்ல சந்திச்சிருக்க. இதை எப்படி சரி செய்வது? எனவே முதலமைச்சர் கடந்த முறை கொடுத்த அதிகாரங்களை விட இன்னும் கூடுதலான அதிகாரத்தை கொடுக்க போகிறார். அந்த அதிகாரத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவர் கொங்கு மண்டலத்தினுடைய மறுதளிக்க முடியாத அடையாளமாக மாறுவார். அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. நான் எதுக்காக ரொம்ப ஆவலோடு காத்திருக்கிறேன்னா, நம்ம அண்ணாமலை எப்ப திரும்பி வரப்போறாருங்கிறதுக்காக நான் காத்திருக்கேன். ஏன்னா நேற்றைக்கு கூட சமூக வலைதளத்துல ஒரு காணொளி பாக்குறதுக்கு ரொம்ப எல்லையற்ற மகிழ்ச்சியை கொடுத்தது. ஏப்ரல் மாதம் வெளியில வந்துருங்கன்னா, செந்தில் பாலாஜி கேஸ் முடிஞ்சிச்சுங்கன்னா, அவர் இனிமே வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்கன்னா, ஏப்ரல்ல இன்னும் 4 அமைச்சர்களோட பட்டியலை சேர்த்து 20 லட்சம் கோடிங்கன்னா, உள்நாட்டு உற்பத்தி 25 லட்சம் கோடிங்கன்னா, ஆனா இவர்களுடைய ஊழல் பட்டியல் 20 லட்சம் கோடிங்கண்ணா. எல்லாம் ரைட்டுங்க, நான் வந்துட்டாருங்க. நான் நேத்து நீங்க வர்றதுக்குள்ள அமைச்சர் ஆயிடுவாருங்கண்ணா. நீங்க வந்து ஏர்போர்ட்ல என்னன்னா பேச போறீங்க, நீங்க கொங்கு மண்டலத்துல இருந்து என்னன்னா செய்ய போறீங்க? ஒரு விஷயத்த அண்ணாமலை போன்றவர்கள் யோசிக்க மறந்துடுறாங்க சார். மாவட்ட செயலாளர் கரூருக்கு யாரு? செந்தில் பாலாஜி. பொறுப்பு அமைச்சர் கோவை பகுதிக்கு. கோவையில தேர்தல் நிலவரம் என்ன? அண்ணாமலைக்கு ஆஹா ஓஹோ வரவேற்பு இருக்குன்னாங்க. ஆனா நடந்தது என்ன? அண்ணாமலை நாமினேஷனையே தப்பா தாக்கல் பண்ணி எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலாமான்னு இருந்தாரு. செந்தில் பாலாஜி தான் வெளியில இல்லையே. அண்ணாமலை தைரியமா போட்டியிட வேண்டியது. வெளியில் இல்லாத போதே செந்தில் பாலாஜியை கண்டு அஞ்சி நடுங்கி நாமினேஷனை தப்பா போட்டு தப்பிச்சு ஓடிடலாம்னு நினைச்ச அண்ணாமலை திரும்பி வந்து பார்க்கும்போது அவர் அமைச்சரா சுழல் விளக்கு பொருத்தப்பட்டிருக்கிற அந்த வாகனங்கள் புடை சூழ தேசிய கொடியோடு போயிட்டு இருந்தாருன்னா என்னவா இருக்கும்? அண்ணாமலை எப்படி தூங்குவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா அண்ணாமலையால தூங்க முடியாது. அதே மாதிரி கரூர்ல அவர் இல்லைன்னா என்ன நின்றுபட்டு போச்சு?
முதலமைச்சர் அவர்கள் அப்துல்லாவை மாநிலங்களவை உறுப்பினரை கொண்டு போய் பொறுப்பாளரா போட்டாங்க. கரூர்ல வெற்றியை தேடி தந்து கொடுத்தாங்களே, அங்க டிஆர்பி ராஜா, இங்க எம் அப்துல்லா. வெற்றி சிறப்பானதான அமைஞ்சது. நீங்க ஒருவரை ஒடுக்க வேண்டும் என்று நினைத்து ஒடுக்கிவிட்டால் அந்த கட்சியினுடைய நடவடிக்கையை ஒடுக்கிவிட முடியும் என்று நினைத்தால் அது தவறு. இந்த ஊரு பக்கம் சொல்லுவாங்க, சீப்பை ஒளிச்சு வச்சுக்கிட்டா கல்யாணம் நின்று போயிடும்னு. அந்த மாதிரி கதையா செந்தில் பாலாஜியை ஜெயில வச்சுட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு இவங்க நினைச்சாங்க. செந்தில் பாலாஜி இல்லாத வெற்றிடம் என்பது நிச்சயமாக வெற்றிடம் தான், அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா அது எந்த வகையிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பயனளிக்க கூடிய வகையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அதற்கான வியூகங்களை வகுத்ததில்ல. அதுதான் சார் ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு. அத்தகைய கட்டமைப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கு. அண்ணாமலை இல்லைன்னா வேண்டுமானா பெரிய செட்பேக் வந்துருச்சுன்னு பாஜக வேணா கீழே உருண்டு புரளலாமே தவிர திமுகவுக்கு அப்படி ஒரு நிலைமை இல்லை. அதை யோசிக்க மறுத்தார்கள். எனவே நான் இப்ப எதற்காக அவளோட காத்திருக்கிறேன்னா, அண்ணாமலை விமான நிலையத்தில் என்ன பேச போகிறார், அவர் எப்படி பத்திரிகையாளர்களை எதிர்கொள்ள போகிறார், அதன் பிறகு அண்ணன் செந்தில் பாலாஜியை எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்பதற்காக காத்திருக்கிறேன். அண்ணாமலை மீண்டும் விரைவில் வர வேண்டும் தமிழ்நாட்டுக்கு. நீங்க சொல்வதை போல அண்ணாமலை 3 மாதம் கழித்து இங்க தமிழ்நாடு வருவார், அவருடைய அரசியலை கவனிக்கதான் போறார். இப்ப எல்லோருக்குமான ஒரு கேள்வி என்ன எழுந்திருக்கு அப்படின்னா, 2026க்கான தேர்தல், அந்த தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல். ஏற்கனவே 2024ல நான் போட்டியிட மாட்டேன்னு சொன்ன அண்ணாமலைய தேசிய தலைமை வற்புறுத்தி போட்டியிட வச்சிட்டாங்க, தோத்து போயிட்டாரு. இப்போ 2026 தேர்தல் வரும்போது முக்கியமான தொகுதியாக பார்ப்பது செந்தில் பாலாஜியோட தொகுதி தான். செந்தில் பாலாஜி சிறைக்கு போவதற்கு நீங்க சொன்னீங்க நிறைய காரணங்கள் எல்லாம், அண்ணாமலை அடிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப செந்தில் பாலாஜிக்கு எதிராக தேசிய தலைமை அண்ணாமலை நிறுத்தினால் என்ன ஆகும்? இந்த இருவரும் நேருக்கு நேராக மோதும் போது அந்த களம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அண்ணாமலை மொத்தத்துல அவுட் ஆகணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. அதனால தேசிய தலைமை அண்ணாமலையை கொண்டு கரூர்ல எடுத்தீங்க சார். பாவம் சார், இவ்வளவா கஷ்டப்பட்டு பேசியிருக்காரு, இவ்வளவு அடி வாங்கியிருக்காரு. ஒரே ஒரு தடவை எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்துக்காவது போயிட்டு போட்டுங்க அண்ணாமலை. ஆனா நீங்க சூப்பரா ஒரு கணக்கை போட்டீங்க பாருங்க, தேசிய தலைமை கொண்டு கரூர்ல நிறுத்தணும்னு. ஒரே ஒரு செய்தி தான் சார், அரவாக்குறிச்சியில செந்தில் பாலாஜி போட்டியிடல, ஆனா அண்ணாமலை போட்டியிட்டார். நிலைமை என்னன்றத பார்த்தோம். கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜி களத்திலேயே இல்லை, ஆனா அவர் போட்டியிட்டார் அண்ணாமலை. நிலைமை என்னன்றத நம்ம பார்த்தோம். இப்ப செந்தில் பாலாஜியவே நேரடியாக எதிர்த்து நின்றால் அண்ணாமலை என்ன ஆவாரு? டெபாசிட் காலி ஆயிடுவாரு. அதோடு அரசியலுக்கு அண்ணாமலை மூடு விழா நடத்தி விடுவார்கள். உண்மையிலேயே நீங்க கொடுத்திருக்கிற ஐடியா நல்ல ஐடியா. அண்ணன் ஹெச் ராஜா போன்றவர்கள், வானதி சீனிவாச போன்றவர்கள் எப்படியாவது தேசிய தலைமையில பேசி உண்மையிலேயே பெரிய லீடருங்க அண்ணாமலை, இவர் தான் செந்தில் பாலாஜியை வீழ்த்த முடியும்னு சொல்லி கரூர்ல மட்டும் கொண்டு செந்தில் பாலாஜிக்கு எதிராக களத்துல நிறுத்திட்டாங்கன்னா அன்னையோட அந்த பொட்டியை மூடி மண்ணள்ளி போட்டுடலாம். அதோட கதை நிறைவு பெற்று விடும் என்றுதான் நான் கருதுகிறேன். மொத்தத்தில் இந்த செய்தி அண்ணாமலைக்கு உண்மையிலேயே பேரிடியாகத்தான் இருக்கும். அண்ணாமலை இந்த முடிவை எடுக்க மாட்டார் என்றுதான் நான் நம்புகிறேன் உறுதியாக. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேரில் பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.